जय जय शङ्कर हर हर शङ्कर ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போக வேண்டும் என்கின்ற இனிமையான வணக்கங்களோடு நிகழ்வுக்குள் செல்கின்றோம். அண்மையில் ஒரு தம்பதியர் என்னுடைய கைத்தொலைபேசிக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. சார், நீங்கள் இந்த பெரியவா தரிசனம் தொடரில் பெரியவாளுடைய அற்புத அதிசயங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவைமிகு சம்பவங்களை சொல்கிறீங்க. சுவாமியை ஈர்த்த மடாதிபதி இருந்திருப்பார்ல, இவர் பீடத்துக்கு வரணும்னு நினச்ச பீடாதிபதி இருந்திருப்பாங்கள்ல, அவங்கள பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த அன்பருடைய வேண்டுகோளை நான் கருத்தில் வச்சுக்கிட்டேன். இந்த பெரியவா தரிசனம் அப்படிங்கிற இந்த எங்கள் தரிசனம் டிஜிட்டலுடைய நோக்கம் என்ன? இதுக்குன்னு ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு இலக்கு, ஒரு கோல் இருக்கும்ல. அடுத்த தலைமுறைக்கு இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை பரப்பிய ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒரு ஞான குருவாக, ஒரு தவவேள்வி சித்தராக, புலனடக்கம் மட்டும் அல்லாமல் இந்த மண்ணில் மனிதநேயம் தலைப்பதற்கு சமுதாயத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய சமய உணர்வு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்கமான பார்வையோடு நூற்றாண்டு காலம் வாழ்ந்த மகானை பற்றிய செய்திகள் கடைக்கோடி மனிதனுக்கும் உலகப்பந்தில் சென்று சேர வேண்டும் என்பதுதான் இந்த பெரியவா தரிசனத்தினுடைய நோக்கம். இப்போ 65க்குள் 68 என்னது 65க்குள் 68. இப்போ பெரியவா எங்கே பிறந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது தெரியும். விழுப்புரம் மாவட்டத்தில் 1894 மே மாதம் 20ஆம் தேதி பிறந்தார். இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அந்த பிரமாதமான பெரியவாளுக்கு அங்கே ஒரு மடம் இருக்குது, வேத பாடசாலை நடக்கிறது, எல்லாம் பிரம்மாண்டமாக நடக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. இளம் வயதிலேயே அவர் பீடத்துக்கு வந்தார். அதெல்லாம் சரி. எப்படி அந்த ஞான குரு, இந்த ஜெகத்குரு, இந்த ஒரு விசித்திரமான மகான் யாரால் ஈர்க்கப்பட்டு பீடத்துக்கு வந்தார்? இந்த 65க்குள் 68 இதுதான் கான்செப்ட். முதல்ல நான் நம்ம மக்களுக்கு பணிந்து சொல்வது என்னென்னா, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் சித்தர் பீடங்களுக்கு, மகான்களுடைய பிருந்தாவனங்களுக்கு, அந்த நினைவு இடங்களுக்கு போக 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 என்ன ஆகும்னா, நமக்குள்ள பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நம்முடைய கெட்ட சிந்தனைகள் நம்மளை விட்டு அப்படியே பனித்துளி போல் உருண்டு ஓடும். இந்த அகம் முதல்ல சுத்தமாகும். தேவையில்லாத சச்சரவுகளில் நம்ம ஈடுபட மாட்டோம். நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கிறிஸ்டல் கிளியர்பாங்கல்ல, மனம் ஒரு தெளிந்த நீரோடை போல் போகிறதுக்கு அடிக்கடி. இப்போ தமிழ்நாட்டு தலைநகர் சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்கே போகலாம் அப்படின்னா, பாம்பன் சுவாமிகளுடைய உங்களுக்கு தெரியும் சமாதியான பிரமாதமான இடம் திருவான்மையூரில் இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரா மட்டுக்கு போவாங்க. அவர் புவனகிரியில் பிறந்து உங்களுக்கு தெரியும் மந்திராலயத்தில் ஜீவசமாதி ஆனாங்க. எதுக்கு இந்த மாதிரி மடங்களுக்கு நம்ம போகிறோம்னா, அந்த மகான்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கும். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். கும்பகோணத்துக்கு யாராவது போனீங்கன்னா ஒரு சேர சங்கர மடத்துக்கு போங்க. 62, 63, 64 62, 63, 64 3 பீடாதிபதிகளுடைய நினைவிடம், பிருந்தாவனம் அங்கே இருக்குது. அப்படியே நம்ம போற்றி கொண்டாடப்பட வேண்டிய இடம். அங்கே வேத பாடசாலை இருக்குது, காமாட்சி அம்பாள் கோவில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது கும்பகோணத்தில் இந்த 3 சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருப்பது. அடுத்து 65, நான் உங்களுக்கு எளிமையாக மனதில் வச்சுக்கிற மாதிரி ஒரு 4-5 பீடாதிபதிகளை மட்டும் நான் அப்பப்போ சொல்லுவேன். உங்களுக்கு முதல் பீடாதிபதி தெரியும், சங்கரமடத்தை தோற்றுவித்தவர் ஆதிசங்கர பகவத்பாதா. அந்த கால நூற்றாண்டுகள் உங்களுக்கு தெரியும், 4, 6ன்னு பெரிய சர்ச்சை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் அவர் தோன்றிய இடம் காலடி. வாழ்க்கையில் கேரளா போகிறவங்க ஒரு முறையின்னு காலடிக்கு போய் ஆதிசங்கர பகவத்பாதா வாழ்ந்த அந்த வீட்டை தரிசித்துட்டு இன்றைக்கி மிகப்பெரிய பீடமாக அது இருக்குது, போயிட்டு வரணும். 65 எங்கே இருக்குன்னா
நகரத்தார் பெரும்பாலும் வாழக்கூடிய காரைக்குடி, தேவக்கோட்டை, புதுக்கோட்டை, மதுரை இதுக்கெல்லாம் மையப்பகுதி. திருமயத்துலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர், புதுக்கோட்டையிலேருந்து 10 கிலோமீட்டர், திருப்பத்தூர்லேருந்து 6.5 கிலோமீட்டர், காரைக்குடியிலேருந்து 8-9 கிலோமீட்டர்னு சொல்லக்கூடிய இளையாத்தங்குடி அங்கே தான் 65வது பீடாதிபதி இருந்தாங்க. அவர் மடியில் திரிபுர சுந்தரியாக உட்காந்து காசியிலேருந்து வந்த பண்டிதர்களோட சத்சங்கத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அங்கே அவருக்கான ஆராதனை, ஜெயந்தி விழாலாம் ரொம்ப கோலாகலமாக சுந்தரேசன் அப்படின்னு ஒரு கணவன் மனைவி அங்கே வேத பாடசாலை குழந்தையிலேயே தான் குழந்தைகளாக பாவிச்சுட்டு பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒரு கிராமம், புண்ணிய பூமி அது. நகரத்தார்கள் கடைசி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க. இப்போ அடுத்து நான் வரப்போகிறது தான் 66. இந்த 66, 67 இவங்க கலவையில் இருந்தாங்க. அவங்களுடைய பிருந்தாவனம் இங்கே இருக்குது. 66 சுவாமி பீடாதிபதியாக இருக்கும்போது முதல்ல சாதுர்மாசிய பூஜை பெருமுக்கள் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த விழுப்புரம், திண்டிவனம், இந்த கலவை இதுக்கெல்லாம் நடுப்பகுதியில் பெருமுக்கள் அப்படிங்கிற இடம் சாதுர்மாசிய பூஜை. அந்த சமயத்தில் மகா பெரிய சுவாமிகளுக்கு உபநயனம் முடிஞ்சிடுத்து. பெரியவாள்கிட்ட கூட்டின்னு சேவிக்கணும்னு கூட்டின்னு வராங்க. 66 பீடாதிபதி கிட்ட, 66வது பீடாதிபதி கிட்ட கூட்டிட்டு வராங்க. இவர் நெடுஞ்சாங்கடையா அப்படி விழுந்து, இவர் பார்வை அவர் மேலே படுது, அவர் பார்வை இவர் மேலே படுது. அப்பயே ஒரு காந்த மாதிரி ஈர்த்திருத்து. கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு போகிறாங்க. மகா பெரியவருடைய இயற்பெயர் சுவாமிநாத சர்மா. அவருடைய நண்பர் பேர் கிருஷ்ணசுவாமி. 2 பேரும் பால்ய பருவத்தில் வீட்டை விட்டு சொல்லாமல் ஓடி திருப்பியும் இவருக்கு இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருடைய பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஈர்ப்பு வந்துடுது. அப்போ அந்த 66வது பீடாதிபதி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர். சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய மனசில் என்ன படுறதுன்னா, தனக்கு பின்னாடி இவர் தான் பீடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவாள்லாம் என்ன சாமியுடைய என்ன கருத்து, இந்த பால்ய குழந்தையை பற்றி இருக்கு, இவர் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்கிறவராச்சே, இப்படியெல்லாம். ஆனால் இதே பெரியவாளுடைய அந்த வம்சத்திலேயே வந்த அவருடைய உறவினர் ஒருத்தர் மடத்தில் வேதமெல்லாம் படித்தார். அவரை கூட ஆக்கலாம், இவரை ஆக்கலாமான்னு நினைக்கிறார். இதெல்லாம் போயிட்டே இருக்கு. 66வது சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு, 1000 கிராமத்து சுவாமிகள்னு. நிறைய விஷயங்கள் பார்த்தா நம்ம 68வது பீடாதிபதி மகா பெரியவருக்கு பல விஷயங்கள் 66 தான் வந்திருக்கும். நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தெரியும். அவர் எப்படி பயணம் போயிட்டே இருப்பாரோ 66, அதே மாதிரி தான் நம்முடைய 68. இப்போ 66 மனசுக்குள்ளே தனக்கு பின்னாடி இவர் பீடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே உள்ளவங்கெல்லாம் பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கல. மறந்துடக்கூடாது, இந்த 67வது பீடாதிபதியாக லக்ஷ்மிகாந்தன்னு. பெரியவாக்கு பெரிய பக்தி இவர் மேலே உண்டுன்னா கூட நடந்ததை சொல்கிறேன். திடீர்னு ஒரு நாள் 66வது பீடாதிபதி தன்னுடைய 35வது வயதில் 1907, ஏன் வருஷத்தோடு சொல்கிறேன்னா பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முக்தி அடைஞ்சிடுறார். அவர் மனசில் யாரை நினைச்சார், சுவாமிநாத சர்மாங்கிற மகாபெரிய சுவாமிகளை தனக்கு பின்னாடி கொண்டு வரணுங்கிறார். ஆனால் பால்ய சன்னியாசி, இத்தனூண்டு குழந்தை. மடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சட்டுன்னு அவர் சித்தியானதுக்கப்புறம் அந்த பதவி சும்மா வச்சிருக்க முடியாதே, பீடத்தை அலங்கரிக்கணுமே, டக்குன்னு பக்கத்தில் இருந்த நம்முடைய திருவேணி நல்லூரை சேர்ந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இதே சுவாமிநாத சர்மாவுடைய பெரியம்மா வழி மகனாக இருக்கக்கூடிய இவரை வேதமெல்லாம் படிச்சுட்டு இருந்த குழந்தைய, அவருடைய பூர்வீக பெயர் லக்ஷ்மிகாந்தன், அவரை தூக்கி பீடத்தில் உட்காத்தி வச்சுட்டாங்க. எப்போ? பிப்ரவரி. இவர் சித்தியான உடனே சார், அவர் இறந்ததுக்கு காரணம் பெரியம்மை நோய். இந்த லக்ஷ்மிகாந்தன்கிற 67வது பீடாதிபதிக்கும் அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு. அவரை தொட்டு கைங்கரியம் செய்தார்ல அந்த பெரியம்மை அவரும் உடனே சித்தி ஆயிட்டார் சார். பெரிய கால இடைவெளியும் அதிகம் இல்லை.
அவர் 6ஆம் தேதி, இவர் 13ஆம் தேதி. மடத்துல பொறுப்பேற்று எந்த காரியமும் நடக்கல. எல்லாரும் துடிச்சு போறாங்க. ஆகா, இவருடைய மனத்துக்கு கோணலா நம்ம நடந்துட்டோமோ, இது ஆகாத செயலோ அப்படின்னு நினைச்ச போது அதுக்குள்ள பெரியவாளுக்கு செய்தி சொல்லப்பட்டு தாயும் குழந்தையுமா வராங்க. ஒரு குதிரை வண்டியில வந்து இறங்குறாரு. ஒரு சின்ன வயசு பால்ய சன்னியாசியா இருக்கக்கூடிய சுவாமிநாத சர்மா அப்படி வந்து 2 பேருக்கும் மற்ற காரியங்களை பண்ணிட்டு 47 மணி நேரம் விடாது சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை விட்டு போனதை எழுந்திருக்காம 13 வயசுல பீடத்தை அலங்கரித்து செய்த அந்த மகான் தான் 100 வயது இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து காஞ்சியினுடைய ஆதிசங்கர பகவத்பாதா எதை இந்த மண்ணில் விதைத்தாரோ நினைத்தாரோ அதை ஒழுக்க நெறியோடு அந்த சங்கிலி தொடர் மரபு அருகாமல் காத்த மகான் இவர். இவருக்கு இயல்பிலேயே 65 இளையாத்தங்குடி மேலே ஈடுபாடு உண்டுனாலும் 66 மனம் கவர்ந்த பீடாதிபதி நம்ம 68. இடையில வந்தவர் 2 நாட்கள் மட்டும்தான் இருந்தார். இது இயற்கையின் நீதி. மகான்களுடைய மனதை மகான்களே அறிவாருங்கிறதுக்கு தான் இந்த கதைகளெல்லாம் இது வரைக்கும் வெளியில் தெரியாத விஷயம். பெரியவாளுடைய பரம பக்தர்கள் போக வேண்டிய இடம் கும்பகோணம் போனால் 62, 63, 64 சேவிங்கோ. அதை விட ரொம்ப முக்கியம் இளையாத்தங்குடி போனால் 65, கலவைக்கு போனால் 66, 67, காஞ்சிக்கு போனீங்கன்னா 68, 69. அதற்கப்புறம் இப்போ நம்மளை வழிநடத்தக்கூடிய 70, புதிதாக வந்திருப்பவர் 71. இது மாதிரி பாரம்பரிய சிறப்புகளோடு மீண்டும் நாளை மலரும் பெரியவா தரிசனம். சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர